ஹாய் ஆல். ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி அப்ளிகேஷன் சம்ஸ் எஸ்பிஐ கிளர்க் எக்ஸாமுக்காக ப்ரிலிமினரிக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணி நம்ம கொண்டு போக போகிறோம், ஷார்ட்கட் வச்சு சால்வ் பண்ணி அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டாபிக் வந்து கொண்டு போக போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், ஸ்பீட் ஆஃப் த போட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் ஆஃப் த போட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 13 km/h. அதுக்கப்புறம் ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம் பார்த்தீங்க அப்படின்னா 4 km/h. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 68 km டவுன் ஸ்ட்ரீம். சரிங்களா? இதை வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அப் ஸ்ட்ரீம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக ஸ்ட்ரீமு அதுக்கப்புறம் அதோட ஆக்சுவல் ஸ்பீடு வந்து தெரிஞ்சிருக்கணும். அதே தான் டவுன் ஸ்ட்ரீம் கண்டுபிடிக்கிறதுக்கும். சரிங்களா? ஸோ வந்து ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் ஃபார்முலா இல்லாமல் ஒரு சம்ம சால்வ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த டேட்டா வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு வேணும், அதே மாதிரி கொஸ்டினில் என்னென்ன டேட்டா கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தை ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிளாரிட்டி வேணும். சரிங்களா? அதில் கிளாரிட்டி இருந்துச்சுனாலே நீங்கள் வந்து அதை ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னா டவுன் ஸ்ட்ரீமும் இல்லை அப் ஸ்ட்ரீமும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்னென்ன தேவை அப்படின்னா நமக்கு வந்து ஸ்ட்ரீம் ஸ்பீடு வேணும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவல் போட்டோட ஸ்பீடு வேணும். சரிங்களா? இப்போ ஸ்டில் வாட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 13 km/h அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் கொடுத்துருக்குறாங்க, அது வந்து 4 km/h. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னா என்னங்க, நம்ம அந்த ஸ்ட்ரீம் கூட அலாங் வித் ஸ்ட்ரீம். ஓகேங்களா? இதுவே அப் ஸ்ட்ரீம்னா என்னது, எகெயின்ஸ்ட் த ஸ்ட்ரீம். ஓகேங்களா? அந்த ஸ்ட்ரீமை வந்து அப்போஸ் பண்ணிட்டு போகிறது தான் அப் ஸ்ட்ரீம். அப்போ என்ன ஒன்றா ஆக்சுவல் இருக்கிற அந்த ஸ்பீடை விட கம்மியாகும். சரிங்களா? அதை வந்து எதிர்த்துட்டு போகிறப்போ இப்போ நம்ம டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்றப்போ அந்த ஸ்ட்ரீம் கூடவே நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். அப்போ என்ன ஆகும்னா நம்மளோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? அப்போ ஸ்ட்ரீம் வந்து எப்போ ஆக்சுவல் ஸ்பீடு கூட ஆட் ஆகுதோ அது வந்து டவுன் ஸ்ட்ரீம். சரிங்களா? எப்போ அதுலேருந்து மைனஸ் பண்ணுறோமோ அது வந்து அப் ஸ்ட்ரீம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன் ஸ்ட்ரீம் கேட்டிருக்கிறாங்க. டவுன் ஸ்ட்ரீமில் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 68 km வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ டவுன் ஸ்ட்ரீம்னா என்ன பண்ணுவோங்க, ஸ்ட்ரீம் ப்ளஸ் அதோட ஆக்சுவல் ஸ்பீடு. சரிங்களா? ஆக்சுவல் ஸ்பீடு எவ்வளோங்க, நமக்கு 13 km. அதுக்கப்புறம் ஸ்ட்ரீம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோங்க 4 km. ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா எவ்வளோ 17. ஓகேங்களா? இப்போ இந்த 68 km டோட்டல் டிஸ்டன்ஸ். சரிங்களா? இப்போ இந்த 17 அதில் டிவைட் பண்ணிடுங்க. இது வந்து பெர் ஹார். ஓகேங்களா? பெர் ஹார் டிவைட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்குங்க, 4 கிடைக்கும். ஓகேங்களா? 4 hours. இதுதான் வந்து ஆன்சர். சரிங்களா? இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ஸ்ட்ரீமுக்கு என்ன பண்ணுவோம், இந்த ஆக்சுவல் ஸ்பீட்லேருந்து ஸ்ட்ரீமை வந்து மைனஸ் பண்ணுவோம். இப்போ 45 km இருக்குது. இந்த 45 km அப்ஸ்ட்ரீமில் வந்து ட்ராவல் பண்ணாங்க அப்படின்னா எவ்வளோ மணி நேரம் எடுக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.